இந்த நாயை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதே. பாஜக மாநில துணைத் தலைவர் சசிகலா புஷ்பாவிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக பாஜக நிர்வாகி பொன் பாலகணபதி மீது காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. ஆகா, இவரல்லவா பெண்களுக்கான தலைவர், பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிற ஒரு ஒப்பற்ற தலைவன் இவன் தான். ஒரு நிமிஷம் யாரு மதவாத அரசியல் பண்றா? தலைவர் திருமாவளவன் அவர்களா? கொஞ்சம் இந்த வீடியோ பாருங்க. பாஜக தேசிய செயலர் ஹெச் ராஜாவை குண்டர் சட்டத்தில் கைது செய்ய வலியுறுத்தி பேராபூரணியில் டிஎன்டிஜே இஸ்லாமிய அமைப்பு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இஸ்லாமியர்களுக்கு சப்போர்ட் பண்றாரு திருமாவளவன், அங்க தீவிரவாதிகளுக்கு சப்போர்ட் பண்றாரு அப்படின்னு சொல்றாரு. வைத்தியக்கார நாயே, அங்க தீவிரவாத தாக்குதல் நடத்திய தீவிரவாதிகளுக்கு நடவடிக்கை எடுக்கணும், அவங்களுக்கு தக்க தண்டனை கொடுக்கணும். அப்பாவி இஸ்லாமியர்களும் இருக்கிறாங்க, அவங்கள தண்டிச்சிடக்கூடாது அப்படின்னு தான் தலைவர் திருமாவளவன் சொன்னாரே தவிர ஒட்டு மொத்தமா சொல்ல கிடையாது. இந்த மாதிரி சில்லற பையனுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சின்ன ஒரு இது கிடைச்சதுன்னா அப்படியே திருச்சு பேசிக்கிட்டு அயோக்கியனாகி போயிட்டே இருப்பாங்க. நம்ம தலைவர் மேல அப்பட்டமா ஏதோ ஒரு குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டு போய்கிட்டே இருப்பானுங்க. இந்த மாதிரி நாய்களுக்கு இதுதான் பொழப்பு. உண்மைதாங்க. தலைவர் திருமாவளவன் அவர்கள் தன்னுடைய தகப்பனார் அவர்களுக்கே பெயரை, அழகான தமிழ் பெயரை மாற்றி வைத்தார். இது ஒரு வரலாறு. என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்க தலைவர் ஒருத்தர் தான் இந்தியாவிலேயே தன்னுடைய தகப்பனாருக்கு தமிழ் பெயர் வைத்திருக்கிறார் என்பது எனக்கும் சரி, என்னுடைய கட்சியில் இருக்கும் விடுதலை சிறுத்தைகள் அனைவருக்கும் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். அது மட்டும் கிடையாது, அதோட விட்டாரா, கிட்டத்தட்ட தமிழகத்தில் மட்டும் 1,00,000க்கும் மேற்பட்ட தமிழ் பெயர்களை சூட்டியுள்ளார் என்பது வரலாறு. சரி, ரைட், அதை விடுங்க. இந்த நாய்களுக்கு ஏன் தொல் திருமாவளவன் அவர்கள் தமிழ் பெயர் வைக்கிறது பிடிக்கவில்லை என்று உன்னிப்பாக கவனித்தால் அதுலேயும் மிகப்பெரிய அரசியல் இருக்குது தோழர்களே, புரிந்து கொள்ளுங்கள். நான் விளக்கி சொல்றேன். என்ன அரசியல்னா, திருமாவளவன் அவர்கள் என்ன பண்ணிட்டாருன்னா, சமஸ்கிருதத்தில் இருக்கிற பெயர்கள் பூரா மாற்றிடுறாரு, தமிழ் பெயரா, அழகா தமிழ் பெயரா மாற்றிடுறாரு. அப்ப அந்த இடத்துலதான் அரசியல் இருக்குது. பாஜக சங்கிக வேலை செய்யறானுங்க. ஏன்னா அவனுங்க என்ன நினைக்கிறான்னா, என்னடா இது, இந்த ஆளு திருமாவளவன் சமஸ்கிருதத்துல இருக்கிற பேரெல்லாம் மாத்திட்டாரு, தமிழ் பெயரா மாத்திட்டாரு. அப்போ சமஸ்கிருதத்துல இருக்கிற அந்த அரசியல் உடைக்கப்படுறது, பார்ப்பனையா அந்த இடத்துல சல்லியா உடைக்கப்படுறது. திருமாவளவன் அவர்கள் சாதாரணமான அரசியல்வாதி அல்ல, மக்களுக்கான அரசியல்வாதி என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தோழர்களே. இந்த மாதிரி ஒரு நாய்கள் அவதூறு பேசிட்டே தான் வருவாங்க. தன்னுடைய அரசியலுக்காக, தன்னுடைய சுய லாபத்துக்காக மதவாத அரசியலை தொடர்ச்சியா பண்ணிக்கிட்டு இருக்குது பாஜக தான், RSS தான். அப்புறம் இன்னொன்னு சொல்ற கேட்டுங்க, இந்த நாய்கள்லாம் என்ன தெரியுமா, RSS-இன் அடிவேர்கள். அப்போ என்ன, காந்தியவே சுட்டுக்கொண்ட கூட்டத்துல இருந்து வந்தவங்க. அப்ப புரிஞ்சுக்குங்க, எப்படியாப்பட்ட தீய சத்திகள் இவனுங்களா தமிழ்நாட்டுல காடு உண்ட எட்டாரத்தை கண்டு விடக்கூடாது தோழர்களே. செருப்பால் அடிச்சுதான் துரத்தணும், நான் முடிச்சுக்கிறேன்.